கேள்வி ஜோதிடர் ஸ்ரீ குரு மகம் சத்யநாராயணன் சார் அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ பெரிய பெரிய ஸ்தலங்கள் இருக்கு சார். இப்போ நம்ம சபரிமலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐயப்பன் கோவில் நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சபரிமலை அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம பார்க்கப்படுறது. அதே போல தான் திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் அவரும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதே போல சிவனை எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலைக்கு ரொம்ப இதுவாக நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்தலங்களில் இந்த கோவில்கள் ரொம்ப பிரபலமாகிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான வாஸ்துன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஆமாம்மா, கோயில் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் பிரம்மாண்டமான ஒரு அமைப்பே இருக்கிறதானா இருக்கு. அந்த காலத்தில் இந்த சிற்பக்கலையில் இருக்கிறவங்க எல்லாமே வடிவமைக்கும் போது கோவிலுக்கு இவ்வளோ பிரகாரம் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இவ்வளோ பிரகாரம் இருக்கணும், இவ்வளோ ஆக்ரஷண சக்தி இருக்குது, இந்த இடத்துல அந்த விஷயங்கள்லாம் தங்கணும் அப்படின்றதுக்காகவே அது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வாஸ்துவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ இதுக்கு வாஸ்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாஸ்து இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. ஓகேங்களா, முக்கியமாக இந்த திருப்பதி கோயிலை பற்றி எடுத்துப்போமே ஒரு எக்ஸாம்பிள். அது வடக்கு மலையான்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வடக்கு சம்மந்தப்பட்ட இடம். அந்த வடக்குக்கு பகுதிக்கு உண்டான தெய்வமே பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி மலையை தான் சொல்லுவோம். குபேரன் ஏன் சொல்கிறோன்னா, குபேரனுக்கும் அந்த திருப்பதிக்கும் கனெக்ஷன் என்ன இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் நம்ம போடுற உண்டியில் போடுற எல்லா பைசாவும் வட்டிக்கு போயிட்டுருக்கு இப்படின்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும். இது சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு. சந்திரன் எங்கே இருக்கும்? சந்திரன்னா தண்ணி எப்பவுமே பள்ளமான பகுதியில் தான் இருக்கும் சந்திரன். அது உண்மையிலே சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெருமாளே பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் தான் இருக்காரு அப்படின்னு ஒரு நிகழ்வு அதில் இருக்கு. ஓகேங்களா, அதனால தான் அந்த ஸ்தலமே பள்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் உண்டி போடுற இடம், தேங்காய் உடைக்கிற இடம்லாம் மேடாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்கும். நீங்கள் கோயிலில் இந்த சுற்றுப்பிரகாரமெல்லாம் சுற்றி வருவீங்க, அதெல்லாமே பள்ளமான பகுதி. இந்த மேலே பார்த்தீங்கன்னா தான் மேலே படிக்கட்டு ஏறி தான் மேலே வருவீங்க. ஓகேங்களா, நீங்கள் மேலே ஏற தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு அதெல்லாமே வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் மேலே ஏறி தான் வருவீங்க. அப்போ கோயில் எங்கே இருக்குது? பள்ளத்தில் இருக்குது. பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் தண்ணி இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு அந்தளவுக்கு பெருமையான ஒரு நிகழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி பெருமாள் நின்ற பெருமாளாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு. நின்ற பெருமாள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன்னு சொல்லுவோம். அது எந்த ஸ்தலம்னா சந்திரனுடைய ஸ்தலம் அப்படின்றதுக்கே நம்ம ஜாதகத்தில் நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஓகேங்களா, அதனால் கோயிலை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாவே அதுக்கும் அந்த கிரகத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்குமே சம்பந்தம் வரும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். சார், அதே போல் இப்போது நம்ம வீட்டில் வாஸ்து சரியில்லை அப்படின்னா ஒரு சிலர் எந்திரங்களை கொண்டு வச்சு அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் நிறைய தானியங்கள் பூஜை செய்து ஹோமங்கள் செய்து அதை வீட்டு வாசப்படியில் கட்டுறது, இந்த மாதிரியான வழக்கங்களும் இருக்குது. இது வைக்கிறது பேரில் இந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு மாறி இருக்குது அப்படின்னாலும் இந்த வாஸ்து ரீதியான விஷயங்கள் அது குறைக்க முயற்சி செய்யும். அதனுடைய தாக்கம் கம்மியாகுமா? பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் கம்மியாகிறதுக்கு உண்டான தன்மை அந்த வஸ்துக்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஒரு விளக்கு ஏற்றுறோம், அந்த விளக்கே வீட்டினுடைய பிரகாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுமா? இன்க்ரீஸ் பண்ணும். விளக்குக்கும் வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? பட் ஒரு விளக்கு ஏற்றினாவே பிரகாசம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது இல்லை, ஃப்ரீக்குவன்சின்னு வருது இல்லை. ஓகேங்களா, அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இருக்கு. அப்போ நிறைய பேர் கடவுள் இருக்காரா சார் அப்படின்னு கேட்பாங்க. கடவுள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. கடவுளை நீங்கள் தொட்டிருக்கீங்களா? தொடலை. அப்போ கடவுள் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண முடியுமா? ப்ரூஃப் பண்ண முடியும். உங்களுக்கு மூளை இருக்கான்னு ஒருத்தன் கேட்பான். மூளையை தொட்டிருக்கீங்களா? இல்லை. மூளையை பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ மூளையே இல்லைன்னு சொல்லிடலாமா? ஓகேங்களா, அதே மாதிரி தான் சில விஷயங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏன்னா சில வைப்ரேஷன்ஸ் இருக்குது. சில வைப்ரேஷன்ஸ் மூலமாக நாம் செய்கின்ற வினைகளின் மூலமாக சில செயல்களின் மூலமாக நிறைய விஷயங்கள் மாறுது. அப்போது அந்த பிளான்ட்டுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குது. நாம் செய்கின்ற நிகழ்வுக்கும் அந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குது. எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குது. ஓகேங்களா, சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் வருமா? வராது. அப்போது ஏதோ ஒரு வினைகள் ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணோம்னா அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாவே அது ஆக்டிவேட் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு போக மாட்டீங்க நீங்கள். ஓகேங்களா? நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ பேசணும், நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும், மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு வருதுன்றதுனால தான் இங்கே வரேன் நான். ஓகேங்களா? அது இல்லாமல் வர முடியுமா? வர முடியாது. இப்போ அதே போல் நிறைய பேருக்கு வீட்டில் வந்து திருமணம் தடை தாமதம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய பையன் வந்து தங்குற இடத்த வந்து மாற்றி வைங்க, கண்டிப்பாக வந்து திருமணம் நடக்கும் அப்படின்றது. அதாவது அவங்க பார்க்குறது வந்து கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு இருக்கும். இந்த ரூமோட அமைப்பை மாற்றி வைக்கிறதன் மூலயமா அவங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படிங்கிறது எந்த வகையில் சாத்தியம்? அதாவது 2 விஷயம் இருக்குமா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 12ஆம் இடம் மறைவிடம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில், வெளிநாடுன்னு சொல்லுவோம், வெளியூர்னு சொல்லுவோம். இப்போ 7ஆம் இடத்துக்குரியவன் ஏஎல்பி லக்ன அதிபதி 7ஆம் இடத்துக்குரியவன் 12ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். 7ஆம் இடத்துக்குரியவன் யாரு? செவ்வாய் பகவான். ரிஷப லக்னம் ஏஎல்பி லக்னம், 7ஆம் இடத்துக்குரியவன் செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னாவே அப்போ அந்த பெண் வந்து எங்க இருக்காங்க? வெளியூர்ல இருக்காங்க, மறைமுகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பெண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம லோக்கலா தேடினா கிடைக்காது. அப்போ நம்ம எங்க போய் தேடணும்? வெளியூர்ல போய் தேடணும். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய நிகழ்வும், ஒருத்தருடைய வேலை எங்க இருக்கு. சில பேருக்கு வெளியூர்ல தான் வேலையே கிடைக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? வெளியூர்ல வேலை இருக்கு, நீங்க போய் வெளியூர்ல தேடுங்கன்னு சொல்லுவோம். லோக்கல்ல என்னதான் முக்கியம் உணர்னா கூட வேலை அங்க இல்லவே இல்லை. அங்க இல்லாத போது அங்க தேடினீங்கன்னா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ வெளியூர்ல தான் உங்களுக்கு வேலை இருக்கு, அப்போ வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறோம். அப்போ வெளியூர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தான் இவருக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும். இப்போ மிதுன லக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டு இருக்க ஒருத்தருக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ வேலை எங்கே இருக்கும்? வெளியூரில் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போ நம்ம இங்கேயே தேடணும்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிகழ்வும் அவர்கள் இருக்கக்கூடிய திசைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி இருந்தாதான் அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைன்னு ஜாதகம் சொல்லிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போக சொல்லுவோம். சரி, இப்போ உடல் சார்ந்த நோய்கள், அதே போல் கடன் பிரச்சனை, இது எல்லாமே சரிவர போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வரும் பொழுது நம்ம ஓமங்கள்னு நிறைய செய்கிறோம் இல்லையா? ஜாதக ரீதியாக நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து கஷ்டங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒரு ஓமம் பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது அது எந்த வகையில் அந்த ஓமங்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்? அதாவது தீராத கடனாகவே இருக்குது, உடலில் ஒரு தீராத பிரச்சனையாகவே இருக்குது, இது எல்லாத்துக்கும் அந்த ஓமம் எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான விஷயமாக இருக்கும்? இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஏஎல்பி லக்னம் விருச்சக லக்னமாக செல்கிறது. ஓகேங்களா? லக்னத்திலேயே ராகு பகவான் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இவங்களுக்கு ஹோமம் பண்ணணுமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணணும்? ருத்ர ஹோமம் பண்ணணும்னு சொல்லலாம். ராகு அப்படின்னு சொன்னாவே ருத்ரன்னு சொல்லுவாங்க. காளி ஹோமம்னு சொல்லலாம், சண்டி ஹோமம்னு சொல்லலாம். காளி சம்பந்தப்பட்ட ஹோமம், சண்டி சம்பந்தப்பட்ட ஹோமம் செய்வதன் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒரு பரிகாரம் பண்ணுறதுன்றது ஒரு டெபாசிட் மாதிரி, ஒரு டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது என்னைக்கு பலன் கொடுக்குமோ அந்த காலகட்டத்தில் பலன் கொடுக்குமா? கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன சார் பண்ணுறது? இப்போ நிறைய பேர் மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவாங்க. பெண்களாக இருந்தால் வந்து அந்த முடி காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முடி வந்து காணிக்கையாக கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை செய்வதன் மூலமாக நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட எனர்ஜியை நம்ம மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு விஷயம்தான் இருக்குது. நெகட்டிவ் தாட் நிறைய இருக்குது ஒருத்தர். அப்போது ஒரு பவுல் இருக்குது, ஒரு கிளாஸ் டம்ளர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டம்ளரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பு கலர் இல்லைன்னா ரெட்டு கலர் குங்குமத்தை கரைச்சிடுறீங்க. ஓகேங்களா? அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயங்கள். பட் இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கான்னு. அதில் நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்கிறீங்க, ஃபுல்லாக வாட்டர் இருக்குது, அதில் வந்து குங்குமத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறீங்க. இப்போ அந்த குங்குமம் கலர்ன்றது ரெட், நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம விருச்சக லக்னத்தை பற்றி பேசுகிறோம், அதனால் ரெட்டுன்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? போடுறோம். அப்போ அந்த ஃபுல்லான ரெட்டை வந்து நம்ம வெளிநடத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? அதை கைட்டி நம்ம கொட்ட முடியாது. கரெக்டா?
நம்ம கைட்டி கொட்ட முடியாது. நம்ம மூளையில் இருக்கிறத கைட்டி கொட்ட முடியுமா? கொட்ட முடியாது. கவுத்து போட முடியுமா? போட முடியாது. இதே வந்து அந்த கிளாஸில் வந்து ஒயிட் வாட்டரை நீங்கள் ஊற்றிட்டே இருக்கீங்க, பிளெயின் வாட்டரை நீங்கள் ஊற்ற 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 என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியில் வந்துடும். அப்போது எந்த அளவுக்கு பாசிட்டிவ்னஸ் நீங்கள் உள்ளே போடுறீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் வரும். இதுதான் வந்து நம்ம சொல்கிற பரிகாரங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மெடிடேஷன் கிளாஸ்லேயே இருக்கீங்க, எந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்லேயே இருக்கீங்க, எந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் இருக்கீங்க, எந்த இடத்துல கோயில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டே இருக்கீங்க, இது போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாறுமா? மாறும். ஆனால் இட் வில் டேக் சம் டைம். ஓகேங்களா? உங்களுடைய கிரகம் எப்படி இருக்குது, எந்த தாக்கத்தை கொடுக்குறது அப்படின்றத பேஸ் பண்ணி அது மாறுமா அப்படின்னா மாறும்னு சொல்லுவோம். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப பயனுள்ள விஷயங்களை வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.